இதயங்கள் அறக்கட்டளை சார்பாகவும் மதுரம் டயபிட்டிஸ் அண்ட் தைராய்டு சென்டர் சார்பாகவும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியடையும் உங்கள் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன். இப்போ இதயங்கள் பற்றி பல கதைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அண்ட் போன வீடியோவில் நம்ம ராமூர்த்தி ஐயா அவர்களின் கதை, ஒரு ரிட்டையர்ட் 95 வயது பென்ஷனர் 2 லட்சம் பென்ஷன் பணத்தை கொடுத்து அருமையான ஒரு கதையை சொன்னேன். பட் இந்த அளவுக்கு ஈக்குவலாக எங்களுக்கு பெரிய டோனர்ஸ் இருக்காங்க. யாருன்னு கேட்குறீங்களா? எங்களுடைய குழந்தைகள். அடுத்து விழியின் கதை, இது மலர்விழி சர்க்கரை அளவு 700க்கு மேலே இருந்துச்சு நாங்கள் முதல்ல அரசு மருத்துவமனையில் பார்க்கும்பொழுது. அண்ட் இப்போ ரொம்ப அருமையாக பண்ணிகிட்டு இருக்கு குழந்தை. இன்சுலின் பம்பில் ரொம்ப நல்லா பண்ணி இப்போ சர்க்கரை அளவுலாம் 100லேருந்து 200க்குள்ளார இருக்குது. இந்த குழந்தை போன வாரம் வந்துச்சு எங்கள் சென்டருக்கு. தயங்கி நின்றுச்சு மலர்விழி. சொல்டா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அங்கிள், எனக்கு அடுத்த வாரம் பர்த்டே அங்கிள், சிறுக சேமித்த பணத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ச்சு. எதுக்குடா அப்படின்னா, இது இதயங்களில் இருக்கும் மற்ற குழந்தைங்களுக்கு என்னுடைய ப்ரெசன்ட் அங்கிள், என்னோட பர்த்டேன்னு சொல்லிச்சு. அண்ட் எவ்வளோ பணம் கொண்டு வந்தது அந்த குழந்தை? 1200 ரூபாய். கஷ்டப்பட்டு 1 வருடம் சேர்த்த பணம். அவ்வளோ கஷ்டத்தில் குடும்பம் இருந்தாலும் இதயங்களின் மற்ற குழந்தைங்களை பற்றி நினைத்து ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை பண்ணது 1200 கோடிக்கு மேல் சமானம். அதனால் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன வருதுன்னா, இந்த குழந்தைகள் தான் இதயங்களோட ஃப்யூச்சர். அதனால் இது நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இவங்களோட ஹெல்த்தில் மட்டும் இல்லை, இவங்க பதிலுக்கு இந்த சொசைட்டிக்கு 10 மடங்கு பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு மலர்விழிக்கிட்டேருந்து வருது. அதனால் இந்த அருமையான கதையை நீங்கள் கேட்டு ரசித்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்த வீடியோ வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன்.